மேஷராசி என்பர்களே, செலவினங்கள் பெருகுகின்ற நாளாக இருப்பினும் அது உபயோகமான செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். வருமானங்கள் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தாரோடு சில சச்சரவுகள் ஏற்பட்டு மறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கூடும். எதிர்பார்த்திருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் போகலாம். அதற்காக சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விரைவிலே உங்களுக்கு நல்ல பலனும் காத்திருக்கிறது. மனைவியிடத்திலே அனுசரித்து செல்லுங்கள். மாணவர்கள் படிப்பிலே கவனம் கொள்ளுங்கள். பொறுப்பான பதவியிலே இருப்பவர்களுக்கு சற்று கவனமுடைய நாளாக இருக்கிறது. சில கூடுதல் பொறுப்புகள் வைப்பார்கள். நிதித்துறையிலே உள்ளவர்களோ அல்லது ஆபரணத்துறையிலே உள்ளவர்களோ தங்களுடைய பொருட்கள், தங்களுடைய உடைமைகள் கவனமோடு பார்த்து கொள்ள வேண்டும். ரிஷபராசி என்பர்களே, தொடர்ந்து வருமானங்கள் அதிகப்படக்கூடிய ஒரு நாளாக, விரும்பிய பொருளை எல்லாம் வாங்கி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக, சமயத்திலே உங்களுடைய உறவினர் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு பலப்படும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். சக மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்கள் விரும்பிய வண்ணம் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக நாளை தினம் அமைகிறது. நாளை பெண்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு நாள். மாணவர்களுக்கு படிப்பிலே ஏற்றமுடைய ஒரு நாள். தொழில்துறை சார்புகளுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி அன்பர்களே, இயந்திர துறையிலே உள்ளவர்கள் ஏற்றம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. புதிய தொழில் திட்டங்களை தீட்டுவீர்கள். தர்ம ஸ்தாபனங்களிலே சென்று உங்களுடைய தர்ம குணத்தை நிலைநாட்டுவீர்கள். பெண்கள் தங்களுடைய குடும்பத்தாரை அனுசரித்து செல்வீர்கள். வருமானங்கள் அதிகப்படக்கூடிய ஒரு நாள். வருமானத்தை தகுந்த இடத்திலே முதலீடு செய்வீர்கள். மாணவர்கள் வளம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. தொழில்துறை சார்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் அதன் மூலம் ஏற்றமான பலனும் காணப்படுகிறது. தெய்வீக பலனை வளர்த்து கொள்வதனாலே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. திருத்தலங்களுடைய தரிசனங்கள் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை தேடித்தரும். குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்கும். மனக்குறைகள் நீங்கும். பல விஷயங்களை சிந்தித்து தெளிவாக செயல்படுத்துவீர்கள். உங்கள் ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதன் மூலம் உங்களுக்கு சமுதாயத்திலே நற்பெயரும் மதிப்பும் உயரும். பெண்கள் தங்களுக்கு ஆடை ஆபண சேர்க்கையை சேர்த்துக் கொள்வார்கள். தொழில் சார்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி காணும். மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே திறமையுடன் காணப்படுவார்கள். சிம்மராசி அன்பர்களே, சந்திராஷ்டமத்தினுடைய தொடர்ச்சி நாளைய தினம் இருக்கிறது. மகம் உத்திரமஷ்டத்திலே பிறந்தவர்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். புதிய காரியங்கள், புதிய கான்ட்ராக்டுகள், ஒப்பந்தத்திலே கையெழுத்துப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அவற்றை தள்ளி போடுதல், இவையெல்லாம் உங்களுக்கு நாளைய தினத்தை சாதகமாக மாற்றித்தரும். வளர்ச்சி என்று பார்க்கும்பொழுது பெரிதளவான வளர்ச்சியை காணப்பட முடியாது. எந்த துறையாக இருந்தாலும் நாளைய தினம் அது மந்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ராசியில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு சில மனோபலத்தை ஏற்படுத்தி தருவார். அதன் மூலம் சில ஆதாயங்களையும் பார்ப்பீர்கள். பெண்களுக்கு மனக்குறைகள் உடைய நாளாக, மாணவர்கள் படிப்பிலே கவனம் பெற்றுக்கொள்ளுடைய நாளாக, தொழில்துறை சார்பவர்களுக்கு சற்று மந்தம் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆகையினாலே நாளைய தினத்தை இறை வழிபாட்டோடும் தியானத்தோடும் யோக பயிற்சிகளோடும் அமைத்து கொண்டால் நாளைய தினம் உங்களுக்கு சாதிக்கும் நாளாக இருக்கும்.
கன்னி ராசி அன்பர்களே, உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யும் நாள். எத்தனையோ காலங்களாக பிரிந்த உறவுகள் ஒன்று கூடும் நாள். புதிய நண்பர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். குறிப்பாக பெண் நட்புகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் பெருகும். சில பேருக்கு மேல் அதிகாரிகள் அல்லது உயர் பதவிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அது மட்டுமன்றி புதிய முயற்சிகள் செய்து அது மூலம் சமுதாயத்தில் நல்ல பெயர்களும் வாங்குவீர்கள். எத்தனையோ காலமாக சந்திக்க முடியாத நட்புகளை சந்திப்பீர்கள். பெண்களுக்கு ஏற்றமும் வளமும், மாணவர்களுக்கு திறமைகள் பளிச்சிடும் நாளாகவும், உத்தியோகத்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்புடைய நாளாகவும் நாளைய தினம் இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே அக்கறை கொள்ள வேண்டிய ஒரு நாள். மன சிந்தனை குழப்பம் அதிகரிக்கலாம். ஒரு தெளிவு காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு விட்டால் இந்த சிந்தனை மாறிவிடும். ஆகையினாலே காலை எழுந்ததும் உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் கொண்டு அதற்கு தேவையான சில விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் நெல்லிக்காயின் சாறு அருந்தி பாருங்கள். மனக்குழப்பங்கள் நீங்கும், வலிமை கிடைக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் அனுசரித்து போக வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வழக்குகள் உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகையினாலே முடிந்தவரை எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். பெண்களே, உங்களுடைய வாக்கில்தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை. தொழில் முனைவோர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சிக ராசியினர்களே, அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய நாள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். நீங்கள் செய்யாத முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு தனத்தை தேடித்தரும் நாள். மொத்தத்திலே நாளை தினம் உங்களுக்கு பொருளாதார ஆதாயங்கள் மிகுதியாகவும், உறவுகளிடத்திலே சந்தோஷ சூழ்நிலைகள் அதிகப்படக்கூடிய ஒரு நாளாகவும், பெண்களுக்கு வளத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாகவும், மாணவர்களுக்கு ஏற்றத்தை பெற்றுத்தரும் நாளாகவும், தொழில் முனைவோர்களுக்கு வலிமை கொடுக்கக்கூடிய நாளாகவும் நாளைய தினம் இருக்கிறது. நாளை தினத்தை மீண்டும் சிறப்புடைய தினமாக மாற்றிக்கொள்ள விஷ்ணு பெருமானை வழிபட்டு வெற்றி பெறலாம். தனுர் ராசி அன்பர்களே, தடைகளை தகர்த்தெறிய வேண்டிய ஒரு நாளாக நாளைய தினம் இருக்கிறது. உங்கள் வாக்கு உங்களுக்கு வெற்றி. உங்கள் சொல் எடுபடும். நீங்கள் எடுத்த முடிவுகள் செயல்படுத்தலாம். அந்த முடிவுகள் மூலமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் செய்த முயற்சிகள் பலன் தரும். வீடு மாற்றக்கூடிய சிந்தனை மேலோங்கினாலும் அதை சற்று தள்ளி போடுவது உங்களுக்கு ஆரோக்கியம் தரும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தொழில் முனைவோர்களுக்கு ஏற்றமான பலன்கள். பெண்களுக்கு வளமுடைய ஒரு நாள். மாணவர்களுக்கு வளமுடைய நாள். மகர ராசி. மகர ராசி என்பவர்களே, சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதனான சனியுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். சமுதாயத்திலே நீங்கள் யார் என்று அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. நம்மளை மிக சாதாரணமாக நினைத்திருந்த மனிதர்கள் எல்லாம், ஓ இவர் இவ்வளவு பெரியவரா என்று உங்களை பாராட்டக்கூடிய, உங்கள் திறமையை மதிக்கக்கூடிய, உங்கள் புகழை பரப்பக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் நாளாக நாளைய தினம் இருக்கிறது.
இவ்வளவுதான் வேலை செய்தால் நமக்கு பாராட்டு கிடைக்கவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை மாறி உங்கள் திறமைகள் பளிச்சிடும் நாளாக இருக்கிறது. விரும்பத்தகாத நிகழ்வுகளை மனதிலே கொள்ளாதீர்கள். அவைகளை அதன் போக்கிலே விட்டுவிட்டு உங்களுடைய முயற்சியிலும் உழைப்பிலும் நீங்கள் கவனம் செலுத்தினால் நாளை தினம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். பெண்களே, உங்களுடைய தனித்த முயற்சியின் மூலமாக சில காரியங்களை சாதிப்பீர்கள். மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும். தொழில் முனைவோர்களுக்கு வெளியூரிலிருந்து ஆதாயங்கள் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, இதுநாள் வரை வராமல் இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரலாம். நீங்கள் யாருக்கேனும் வேலை செய்து கொடுத்து அந்த பணம் வரவில்லை என்றால் அது உங்கள் கைக்கு வந்து சேரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள். அதன் மூலம் சில தீர்வுகள் கிடைக்கும். நெடுநாட்களாக தீராத பிரச்சனைகள் சில தீர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கணவன் மனைவி உறவிலே சற்று கவனம் தேவை. வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். அதன் மூலம் உங்களுடைய உறவுகள் பலப்படும். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள். அதே சமயம் வருமானத்தை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவும் நாளைய தினம் இருக்கிறது. பெண்களே, உங்களுக்கு புதிய பொருட்கள் சேர்க்கை, மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே திறமையோடு காணப்படுதல், தொழில் சார்பவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக நாளைய தினம் இருக்கிறது. மீனராசி அன்பர்களே, சந்திரன் விரையாதிபதியினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். மனக்குழப்பங்கள், சிந்தனை தடுமாறுதல், இதிலும் முடிவெடுக்க முடியவில்லை என்கின்ற சூழ்நிலை மெல்ல மாறும். நாளை மாலைக்கு மேல் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. பிறரின் பேச்சை நம்பி ஏமாந்து விட்டோமா என்கின்ற ஒரு சூழ்நிலை மாறும். உங்களுடைய தனித்த முடிவுகள், சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலும் நாளைய தினத்தை மிக சிறப்புடைய தினமாக மாற்றிக்கொள்ள தட்சிணாமூர்த்தி பகவானை சென்று வழிபடுங்கள். தொழில் சார்பவர்களுக்கு ஏற்றமுடைய நாளாக, மாணவர்களுக்கு சில விஷயங்கள் மறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தான் படித்தது மனதிலே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அப்படிப்பட்ட மாணவர்கள் நாளை தினம் மூச்சு பயிற்சி செய்து கொள்ளுங்கள். பெண்களுக்கு வளம் தரும் நாள்தான் என்றாலும் தங்களுடைய வாக்கினாலே சில தொல்லைகளையும் சந்திப்பீர்கள்.